வணக்கம். கடலூர் சிப்காட் செம்மங்குப்பம் ரயில்வே கேட் ஆக்சிடெண்ட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேட் கீப்பர் தூங்கினான் தூங்காத போகிறான், நம்ம அதை பற்றி கவலை இல்லை. கேட்டு திறந்து இருந்துச்சு மூடி இருந்துச்சு, அதை பற்றி கவலை இல்லை, விடுங்க. பிள்ளைங்களை ஏற்றின்னு வந்தால டிரைவர், அந்த ஸ்கூல் பஸ்ஸை ஓட்டு வந்த டிரைவர், அந்த முட்டாளுக்கு தெரிய வேண்டாமா? வரும்பொழுது அந்த ரூட்டில் தானே வராரு டெய்லி. அப்போ அங்கே கேட்டு போடுவாங்க போட மாட்டாங்க, ட்ரெயின் வரும் வராதுன்னு தெரியாதா? சொல்லுங்க. அந்த இடத்துல நீ பாதுகாப்பு கருதி தானே போகணும். எப்படி இவர் கேட் தாண்டி போனார்? ஒவ்வொரு வண்டிக்கும் டிரைவர் இருக்கிற மாதிரி ஒரு கண்டக்டர் பஸ்ஸில் இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார், விசில் அடிச்சிங்கன்னு ஒருத்தர் அந்த பஸ்ஸில். அந்த அவர் தான் இறங்கி பிள்ளைங்களாம் பாதுகாப்பாக இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்றதை பார்க்குறது அவருடைய பொறுப்பு. அதே மாதிரி ரயில்வே கேட்டா அங்கே வண்டியை நிறுத்திட்டு இவன் போய் அந்த ட்ரெயின் லெஃப்ட்டு ரைட்டு பார்க்கணும், பார்த்துட்டு அதன் பிறகு பஸ்ஸை விட்டுருக்கணும். எதுவுமே செய்யலை. சாதாரணமாகவே ஸ்கூலில் பஸ்ஸெலாம் இருக்குது அப்படின்னா ஒரு 25-30 பஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மேனேஜர் ஒருத்தர் போட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த ஆள் அந்த டிரைவரெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அவன் குடிச்சிட்டு வந்தானா குடிச்சிட்டு வரலையா இதெல்லாம் பார்க்கணுமா வேண்டாமா? அந்த டிரைவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களா? அப்போ மருத்துவ பரிசோதனை பண்ணாங்களா அந்த டிரைவரை? நார்மல் இதில் இருந்தாரா இல்லையான்றது யாருக்கு தெரியும்? அந்த பஸ்ஸுக்கு அசிஸ்டண்ட் ஒருத்தன் இருக்கானா இல்லையா? அன்னைக்கு லீவா இல்லை ஆளே இல்லையா, எடுக்கலையா? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஸ்கூல் தான் பொறுப்பு. அவன் தூங்கினான் கரெக்டு. அவன் டாஸ்மாக் மது அருந்துட்டு தூங்கினாரு, கம்யூனிகேஷன் கேப்பு, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. இந்த டிரைவருக்கு எங்கே போச்சு அறிவு? என்ன பண்ணார் இவர்? ரெகுலராக போகிற ஆள் அதை கரெக்டாக பாதுகாப்பாக போகணுமா இல்லையா? பிள்ளைங்களை எடுத்துன்னு போகிற ஸ்கூல் டிரைவர் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்? எந்த அளவுக்கு பிள்ளைங்களை எந்த அளவுக்கு பயபக்தியாக எடுத்துன்னு போய் சேர்க்கணும்? எல்லாமே நெக்லிஜென்ஸ். இதில் அசட்டை, ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்காங்க. முழுக்க முழுக்க பொறுப்பு இந்த டிரைவர். அதன் பிறகு அந்த பள்ளி, இன்னொன்று கேட்டுங்க, வெக்கக்கேடு, அந்த பள்ளியுடைய பேரை கூட போடலங்க இந்த தந்தி பேப்பருக்காரன், முதுகெலும்பு இல்லாதவனுங்க. ஏன்னா நீங்கள் ஆம்பளைங்களே இல்லையா நீங்களா? புதிய தலைமுறையில் தனியார் பள்ளி அப்படிங்கிறான், தந்தி பேப்பரில் தனியார் பள்ளின்னு போடுறான். ஏண்டா உங்களுக்கெல்லாம் தைரியமே கிடையாது? அவங்களுக்கெல்லாம் ஆம்பளைங்களே யாரா நீங்களா? தனியார் பள்ளி. அந்த பள்ளி பேரை சொல்கிறதுக்கு என்ன ஆகிட போகுது உங்களுக்கு? அந்த பள்ளி பேர் என்ன? கிருஷ்ணசாமி வித்யா நிகேதன் ஸ்கூல். அந்த பள்ளி பேரை போடுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதை கிடையாது. எவ்வளோ பணம் வாங்கினீங்க? அதான் அந்த அந்த எல்லாம் நிற்கிறது எங்கே? அந்த பணத்தில் தான். அந்த பிச்சை காசு எச்ச காசு அதுக்கு தான் நிற்கிது. அவன் காசை வாங்கிட்டான், கரெக்டு. ஏன்டா டெஸ்கில் உட்காந்துருக்கிறீங்களே, நீங்கள் கேட்க மாட்டீங்களா அந்த ஸ்கூல் பேர் என்னன்னு? கேட்கணுமா வேண்டாமா? இந்த டெஸ்கில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பா இல்லையா? அந்த ஊடகத்தில் இருக்கிற புதிய தலைமுறையில் இருக்கிற உட்காந்து நியூஸில் இருக்கிறானே, அவன் கேட்க வேண்டாமா அண்ணா ஸ்கூலுன்னு? அப்போ இந்த ஊடகங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் நினைப்பது உண்மை அல்ல, நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அது தப்பு. அப்படிதான் இந்த ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு இந்த சமூகத்துக்காக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அது மூட நம்பிக்கை. அவங்க கனவான்களுக்கும் முதலாளிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் கொடிபிடிப்பவர்கள். சாமானியனுக்கோ பொதுமக்களுக்கோ இவர்கள் பணிபுரிபவர்கள் அல்ல. நான் மறுபடியும் அதை தான் வலியுறுத்துறேன். முதுகெலும்பு இல்லாதவனுங்க இன்னைக்கு பத்திரிகை நடத்துகிறவனோ ஊடகத்தில் இருக்கிறவனோ ஆளுங்கட்சிக்காரங்களுடைய காலை கழுவி குடிக்கிறானுங்க. அதிகாரிகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, முதலாளிகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பெரும்பெரும் செல்வந்தர்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட காசு வாங்கினா செய்தி போடாமல் இருக்கிறது, இல்லை வேணுட்டு தப்பாக செய்தி போடுறது, இதே வேலை. அதுதான் நடந்திருக்கு இந்த ஆக்சிடென்ட்லேயோ. ஏன் பள்ளி பேரை போடல? அந்த பள்ளி தாளாளர், அந்த வெஹிக்கிள் மெயின்டைன் பண்ணுறாங்களே, அவங்க எல்லா மேலேயும் கேஸ் போடணும். கேஸ் போட்டு அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தணும். பள்ளி கல்வித்துறை இது நடவடிக்கை எடுக்கணும். முறைப்படி அவங்க சட்டப்படி அவங்க அந்த பள்ளி நடக்குதா,
சட்டப்படி இந்த டிரைவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களா? இந்த டிரைவர் முறையான டிரைவரா? அப்போ எப்படி இந்த மாதிரி பண்ணாரு? இதெல்லாம் பள்ளி கல்வித்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும், என்கொயரி போடணும். சும்மா மேனாமணிக்கா நியூஸ் போட்டு விட்டுறது பெருசு இல்லை. ஸ்கூல் பேரை போகிறதுக்கு யோக்கியது இல்லை. நீங்களாம் ஒரு பத்திரிகைக்காரன் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குதியா? இந்த பேப்பரை பார்க்குறதுக்கு நியூஸை பார்க்குறதுக்கு முதுகெலும்பு இல்லாதவங்களாம் ஏன் பத்திரிகை துறைக்கு வரீங்க? பொட்ட பசங்களை எந்த ஸ்கூலும் போகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்கொயரி போடுறாங்க, போலீஸ் என்கொயரி போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த 3 குழந்தைங்க, அந்த உயிருக்கு யாரடா பதில் சொல்லுவீங்க? ஏண்டா டே, நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? இந்த டிரைவர் பதில் சொல்லுவாரா? ஸ்கூல் தாளாளர், ஸ்கூல் நிர்வாகம் பதில் சொல்லுமா? பிள்ளைங்களை உயிரோடு கொடுக்குமா? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்கிறீங்க? நீங்கள் ஒழுங்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கரெக்டாக கடுமையாக இருந்திருந்தா அந்த டிரைவர் பொறுப்போடு செயல்பட்டு இருப்பார். எல்லாமே லேகு, ஸ்லாக்னஸ், எல்லாம் பள்ளி தான் காரணம். நீங்கள் ஒழுங்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சரியான முறையில் பிள்ளைங்களை பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும். டெய்லி கிளாஸ் எடுக்கணும், டெய்லி மர மண்டைங்களுக்கு உரைக்கணும். டிரைவருங்களுக்கு போய் கேட்டை திறக்கலையாம், சிக்னல் வந்துச்சா, ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை பார்த்தாரா, ட்ரெயின் ஹார்ன் அடிக்கலை, ட்ரெயின் வந்து பார்த்தா ட்ரெயின் அங்கேயே நிறுத்தியிருப்பார். இதெல்லாம் தேவையில்லைங்க. இதெல்லாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலை. நமக்கு என்ன வேலை? கேட்டை கடக்கும் போது எப்படி நம்ம பார்த்து கடக்கணும்? கேட்டு போட்டு இருந்தாலுமே லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டு தான் கிடப்பாங்க பொதுமக்கள். கேட்டு போடாத இடத்துல கேட்டு போடல, திறந்துருக்கு. அப்போ நீ அந்த பஸ்ஸை எப்படி இயக்கலாம்? எவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றாங்க இது, எப்படி இயக்க முடியும்? இப்போ யார் இதுக்கு பொறுப்பு? யார் பதில் சொல்றது? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டால் நம்மெல்லாம் வந்து பொல்லாதவன். பார்த்துக்குங்க, எல்லாமே இந்த நாட்டில் எளியவனுக்கு அல்ல, வலியவனுக்குத்தான் எல்லோரும் என்சாமரம் வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.